கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக பொருளாளர் ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது ஜெயலலிதா தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்க வருகிறார் என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் ஒருமுறையாவது உங்கள் மாவட்டத்திற்கு வந்துள்ளாரா என கேள்வி எழுப்பிய அவர், அதிமுக சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் பொய் சொல்லி வாக்கு கேட்கின்றனர் என தெரிவித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் மதுவிலக்கு பற்றி திமுகவிற்கு பேச தகுதி இல்லை, அதைவிட கலைஞருக்கு பேச தகுதி இல்லை என பேசினார் என்றும், கலைஞருக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதி முதலில் ஜெயலலிதாவிற்கு இல்லை என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். இன்றைக்கு சில தலைவர்கள் இருக்கலாம், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் நேரத்தில் மாத்திரம் மக்களை தேடி வருவார். தேர்தல் வந்தால் அவருக்கு மக்கள் ஞாபகம் வந்துவிடும். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று ஓடமிடுவார். நான் கேட்க விரும்புவது, 2011 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், ஜெயலலிதா முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்ற உணர்வோடு பெரும்பான்மையான இடங்களில் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று ஆட்சி பொறுப்பில் அம்மையார் ஜெயலலிதா அமர்ந்தார். 11ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த 2014ஆம் ஆண்டு வரையில இந்த 5 ஆண்டு காலம், இந்த 5 ஆண்டு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த கிருஷ்ணகிரி பகுதிக்கு வந்து உங்களை சந்தித்ததுண்டா? தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முதலாக சென்னை தீவுத்திடர்களே தொடங்கினார். தொடங்கிய நேரத்தில் அவர் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார், மதுவிலக்கை பற்றி திமுகவுக்கு பேச தகுதி இல்லை, அத்தோடு நிறுத்தியிருந்தான் பரவாயில்லை. ஆக மதுவிலக்கை பற்றி கலைஞர் பேசுவதற்கு தகுதி இல்லை. ஆக கலைஞருக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதி முதல்ல உமக்கு இல்லை. அதுதான் என்னுடைய கேள்வி.